மனைவியுடைய கடமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெண்ணுக்கு இந்த உலகத்திலே பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு பிறகு அல்லாஹ் ஆக்கிய மிக முக்கியமான கடமை கணவனுக்கு பணிவிடை செய்வது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த உலகத்திலே ஒருவருக்கு சஜ்தா செய்யுமாறு ஒருவரை பணித்திருந்தால் கணவனுக்கு மனைவியை சஜ்தா செய்யுமாறு பணித்திருப்பேன். இதை விட என்ன வேண்டும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வார்த்தையை விட என்ன வேண்டும்? பெண்களே, ஒருவருக்கு சஜ்தா செய்யுமாறு பணித்திருந்தால் மரியாதை நிமித்தமாக கணவனுக்கு சஜ்தா செய்யுமாறு என்னுடைய சமூகத்துடைய பெண்களை பணித்திருப்பேன். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களே, சொர்க்கத்தின் எல்லா வாசலின் வழியாகவும் உங்களுடைய பெயர் அழைக்கப்பட வேண்டுமா? அல்லது அழைக்கப்படாமலேயே எந்த வாசலின் வழியாக நீங்கள் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த வாசலின் வழியாக நீங்கள் நுழைய வேண்டுமா? கேளுங்கள். இதா ஸல்லத் இம்ரஅத்து ஹம்ஸஹா, எந்த ஒரு பெண் 5 நேர தொழுகையை தொழுகிறாளோ, வஸாமத் ஷஹ்ரஹா, ரமதான் மாதத்திலே நோன்பு வைக்கிறாளோ, வஹஃபிதத் ஃபர்ஜஹா, தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கிறாளோ, வஅதாஅத் ஸௌஜஹா, தன் கணவனுக்கு முற்றிலும் கட்டுப்படுகிறாளோ, அந்த பெண்ணுக்கு சொல்லப்படும் நாளை மறுமையில் சொர்க்கத்தின் எந்த வாசலின் வழியாக நுழைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அந்த வாசலின் வழியாக நுழைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். வஅதாஅத் ஸௌஜஹா, கணவனுக்கு கட்டுப்படுதல் அதில் மிகப்பெரிய தன்மை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தை பார்த்தேன், அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக, நம்முடைய குடும்பத்தார்களை பாதுகாப்பானாக, அதனுடைய காற்றை கூட சுவாசிக்காமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. நரகத்தை பார்த்தேன், அதில் அதிகமாக பெண்களை பார்த்தேன். ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே? அன்சாரி பெண்கள் கேட்டார்கள், ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே அதிகமாக சாப வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள், கணவனுக்கு மாறு செய்வீர்கள், கணவனுக்கு மாறு செய்வீர்கள்? அல்லாஹ்விற்கு இணை வைத்த காரணத்தால் அல்ல, கொடிய குற்றங்களை செய்த காரணத்தால் அல்ல, கணவனுக்கு மாறு செய்தால் நரகம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு கணவனுக்கு கட்டுப்படுதல் எவ்வளவு அந்தஸ்தில் உள்ளது, எவ்வளவு அந்தஸ்தில் உள்ளது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அதுபோன்று கணவன் மனைவியுடைய கடமைகள், கணவனை முதலாவதாக அறிதல். கணவனுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எதை என் கணவன் விரும்புவான், எதை விரும்ப மாட்டான், எது அவனுக்கு சந்தோஷம், எது அவனுக்கு கவலை, எதை பேசினால் எந்த நேரத்திலே பேசினால் திருப்தி அடைவான், எதை பேசினால் கோபப்படுவான் என்ற எல்லா கல்வியையும் அறிந்தால்தான் அந்த கணவனோடு உங்களால் வாழ முடியும். ஏனால் பெண்ணுடைய குணம் இயற்கையிலே பலகீனமானது, இயற்கையிலேயே பலகீனமானது. தன்னுடைய விருப்பப்படிதான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று ஒரு பெண் விரும்புவாள். இல்ல மாஷா அல்லாஹ், அது அவருடைய இயற்கையான குணம். அதற்கு ஏற்றார் போல் ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை தன் கணவனுடைய திருப்திக்கும் அதிர்ப்திக்கும் மகிழ்ச்சிக்கும் கவலைக்கும் ஏற்ப மாற்றிக்கொண்டால் அவள்தான் இந்த உலகத்தில் உயரமான பெண், ஈமானோடு இருந்தால். அல்லாஹ் அப்படிப்பட்ட பெண்களாக எம்மை மாற்றுவானாக, எம்முடைய பெண்களையும் அல்லாஹ் மாற்றுவானாக. இரண்டாவது, எல்லா நேரமும் கணவனுக்கு காதலையும் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கு. ஆனால் இது ஆண்களுக்கும் பொருந்தும். ஒரு பெண் என்ன விரும்புவாள் தெரியுமா? எப்போது பார்த்தாலும் அந்த பெண்ணின் மீது பாசத்தை பொழிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்று அந்த பெண் விரும்புவாள். அந்த பெண்ணுக்கு அவருடைய தேவை, அந்த பெண்ணுடைய செயல்களை நீங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறை சமைக்கும் பொழுதும் உங்கள் மனைவி விரும்புவாள், இந்த சமையலை நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்கிறதம்மா என்று சொல்வதை. ஒவ்வொரு முறையும் தன்னை அலங்கரிக்கும் பொழுது அந்த பெண் விரும்புவாள், என்னை அழகு என்று என் கணவன் சொல்ல வேண்டும் என்று அந்த பெண் விரும்புவாள். ஒவ்வொரு முறையும் அந்த பெண்ணை நீங்கள் நேசித்தாலும், அதிகமான நேசத்தை வைத்தாலும் அதையெல்லாம் பார்க்க மாட்டாள், அதை வாயால் மொழிய வேண்டும் என்று அந்த பெண் விரும்புவாள். அது அந்த பெண்ணுடைய இயற்கை குணம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்த உலக வாய்ப்பு அதுதான். அனுப்புங்கள், ஐ லவ் யூ என்று அனுப்புங்கள். தவறா? மனைவிக்கு ஐ லவ் யூ சொன்னால் தவறா? தவறா? தவறான பெண்களிடத்தில் ஐ லவ் யூ சொன்னால் தான் தவறு. வாட்ஸ்அப்புடைய சிம்பல்களுடைய ஹார்ட்டுடைய துடிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் தவறான பெண்களுக்கு அனுப்பினால் தான் ஹராம். உங்கள் மனைவிக்கு அனுப்பினால்
கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்துட்டு சமைச்சிட்டு அவசரமாக ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு கணவன். சமைச்சதை ஒன்றும் சொல்லலையேன்னு எதிர்பார்த்துட்டு அவன் ஆஃபீஸ் போய் சேர்ந்ததுக்கு பிறகு நிதானமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு முழு சலாம சொல்லி அந்த அன்பை எதிர்பார்த்துட்டு இருப்பா. என்ன இப்பதான் வந்திருக்க, 1000 வேலை இருக்கு, அப்புறம் பேசுறேன். சரி மதியம் என்ன சமைப்போன்னு கேட்போம். அதான் சொல்லிட்டேன், அப்புறம் பேசுறேன், வேலை இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு மனைவியுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறாய், அல்லாஹ் இதை பொருந்திக் கொள்வானா? உன்னுடைய அன்பை எதிர்பார்த்திருக்கிறாள். அன்பை எதிர்பார்க்காதவர்களுக்கு அன்பை கொடுக்கிறாய். அவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் மேனேஜர் வந்துட்டான், சார் சொல்லுங்க சார், ஐ வில் டு, இப்போ முடிச்சிடறேன். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். யோசித்து பாருங்கள் மூமின்களே, இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். நாம் இதில் பங்கு கொண்டிருக்கிறோம். அந்த மனைவியுடைய உள்ளம் நிறைந்து விட்டால் உங்கள் மீது அவள் அன்பை காட்ட மாட்டாளா? பாசத்தை காட்ட மாட்டாளா? அன்னைக்கு மதிய சாப்பாடு அவ்வளோ அறுமுகம், அவ்வளவு அற்புதமா இருக்கும். சொல்லி பாருங்க, காலை சாப்பாடு இந்த மாதிரி நான் சாப்பிட்டது இல்லைம்மா என் வாழ்க்கையிலும் சொல்லி மனைவி மதியம் அந்த சாப்பாட்டை எப்படி செய்வாங்க? காலையில் போகும்போது இதெல்லாம் என்ன, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போயிருக்கலான்னு நீங்கள் போனீங்க, மதியம் உப்பு கூட இருக்காது. நைட்டு அவ்வளோ பசியில் வருவீங்க, ஏதாவது குடும்பம்னு சொல்லி. அப்போ தான் நமக்கு நோஞ்சி எல்லாம் முடிஞ்சு போய் கஷ்டப்பட்டு வருவோம். அப்போ அப்பாங்க பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. சதா நேரமும் அன்பையும் பாசத்தையும் இருவரும் பரிமாறிக்கொண்டே இருத்தல். மனைவி கணவனுக்கு கொடுத்தல், கணவன் மனைவிக்கு கொடுத்தல். இருவரும் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி கொண்டே இருத்தல். சொல்லுங்கள், எவ்வளவு முறை வேண்டுமானாலும் சொல்லுங்கள். இப்போ போய் ஐ லவ் யூ அனுப்புவீங்கன்னா சந்தேகப்படுவாங்க. அதான் முதல்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். வாயால சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. வேற யாருக்கும் மாற்றி அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி வேற மாதிரி சந்தேகம் வந்துடும். சொல்லி பல நாள் ஆச்சு இல்லை, பல வருஷம் ஆச்சு இல்லை, எப்போ சொல்லியிருப்போம்? கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பேசி வைக்கும் போது 1000 முறை போயிருக்கும். அந்த காலத்திலேயே டெலிகிராம்லையும் தந்தியிலையும். திருமணம் முடிச்சதுக்கு பிறகு அந்த வார்த்தை இருக்குதான்னே நமக்கு மறந்துடும். பலருக்கு இல்ல, மஷா அல்லா, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஆக்குவானாக. மூன்றாவது, கணவனுடைய முழு செல்வத்தையும் பாதுகாத்தல், கணவனுடைய முழு செல்வத்தையும் நிர்வகித்தல். ஒரு பெண் ஒரு குடும்பத்துடைய அரசி, ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண். அந்த பெண் தன்னுடைய தகுதியை அறிந்து செயல்பட வேண்டும். அந்த கணவன் சம்பாதிப்பதை சரியான முறையில் செலவழித்து சரியான முறையில் கணக்கை அந்த குடும்பத்திலே அமைத்தல் அந்த பெண்ணுடைய திறமை. அப்படி செய்தால் அந்த கணவன் அந்த மனைவியை நம்புவான். நம்ம மனைவிமார்கள் எல்லாம் மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எப்படி எப்போ சம்பள ரேட்டு வரும், எப்போ நகை வாங்கலாம், எப்போ அந்த செலவை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல கடனை வச்சுட்டு தான் அடுத்த மாதத்தை நடத்த வைப்பாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். 25ஆம் தேதி சம்பளம் வாங்குவார், 26ஆம் தேதி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் உட்கார்ந்துருப்பார். இப்படி இருக்கக்கூடாது. அவருடைய முழு மாதத்தையும் எந்த சிரமமும் இல்லாமல் பொருளாதாரத்தில் ஆக்குதல், அவருக்கு கொடுக்கக்கூடிய வருமானத்தை வைத்து அது மனைவியுடைய திறமை, மனைவியுடைய வலிமை, அதை செயல்படுத்தினால் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அந்த மாதம் அமையும். நான்காவது, கணவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த முடிவையும் எடுக்காமல் இருத்தல். ஒரு மனைவி ஒரு வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றால் அந்த இடத்திலே கணவனுடைய அனுமதி என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய கடமை, ஃபர்தை தவிர. அல்லாஹ்வுடைய கடமைகள் சட்டங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் இந்த உலகத்திலே மனைவி ஒரு பெண் தேர்ந்தெடுக்க வேண்டிய முடிவின் தகுதியானவர் யார்? கணவன் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், எந்த ஒரு பெண்ணுக்கும் தகுதி கிடையாது அந்த கணவன் நிலையாக இருக்கும் பொழுது நோன்பு வைப்பதற்கு. நோன்பு வைப்பதற்கு கணவன் நிலையாக இருந்தால் அந்த கணவனின் அனுமதி இல்லாமல் நஃபிலான நோன்பை அல்லாஹ்விற்கு நோட்பதற்கு அனுமதி கிடையாது. என்ன வேண்டும் இதை விட? ஒரு நோன்பு அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய நன்மை நஃபில். இந்த நஃபிலை செய்யக்கூடாது கணவனுடைய அனுமதி இல்லாமல். ஒரு இபாதத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நிபந்தனைகளை கொடுத்திருந்தால் அவருடைய சுய பிரச்சனைகள், சொந்த பிரச்சனைகள், சொந்த முடிவுகளுக்கு பல பிரச்சனைகள் குடும்பத்தில் வருவதற்கு காரணம் அதுதான். கணவனுக்கு தெரியாமல் முடிவை எடுத்தல், இதை கணவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஒரு ஆண் தனக்கு கீழே உள்ள ஒரு பெண் தனக்கு தெரியாமல் முடிவு எடுத்தலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது அவனுடைய இயற்கை குணம், அவனுடைய ஆளுமை, அவனுடைய இயற்கையாக அமைத்தது அது. அவன் தான் மேலே இருக்க வேண்டும் என்று ஒரு ஆண் விரும்புவான். பெண் அதற்கு ஏற்றால் நடந்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது எதிலே? அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை மீறுவதிலே கிடையாது. கணவன் சொல்லுகிறான், இந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம், ஹிஜாப் அணியக்கூடாது. உயிரை பிரிந்தாலும் சரி கணவனுக்கு கட்டுப்படக்கூடாது.
இந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம், தொழுகை தானே பரவாயில்லை, நாம் இஷாவோடு சேர்த்து தொழுது கொள்ளலாம். கட்டுப்படக்கூடாது, கட்டுப்படக்கூடாது. உயிரை இழந்தாலும் நிறைவேற்று அதை. ஏன்? உன் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று கூறியவனை யார்? அல்லாஹ். அவனுக்கு கட்டுப்பட்டதற்கு பிறகுதான் அவனுடைய சட்டங்களில் உன் கணவனுக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமக்கு தருவானாக. ஐந்தாவது,